காய்ஸ் இப்போ எங்கே வந்துருக்க பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட்டுங்க. 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சிவலிங்கம், பழமையான ஒரு சிவன் கோயிலுக்கு வந்திருக்குங்க. இந்த சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளேயே இருக்குமாமாங்க. இந்த சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் இந்த சிவன் கோயில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. மற்ற நாள் பார்த்தீங்கன்னா அந்த சிவன் கோயில் மேக்ஸிமம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் நம்ம டைமுக்கு நேரமாக வந்துடணும், அப்போ தான் வந்து சிவனை பார்க்குற மாதிரி இருக்கும். லைட்டாக இப்போ மழை பெய்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், மேகமே ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு அப்படி நேச்சுரலாக இருக்குங்க. ஆனால் கேரளாவில் மட்டும்தான் இந்த அளவுக்கு க்ளீனாக வச்சுருக்காங்க. ஒரு குப்பை கூட இங்கே காணாம பாருங்க. அதே தமிழ்நாடாக இருந்தால் நம்ம வேறு மாதிரி பண்ணியிருப்போம். இந்த லொக்கேஷன் பாருங்களே, வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக பொள்ளாச்சியிலேருந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ரூட், இந்த லொக்கேஷனே அமைதியாக இருக்குது. இங்கே பாருங்கள், சவுண்டு கேட்குதுங்களா? செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ சிவன் கோயிலை போய் உள்ளே பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்த டைமில் பயங்கரம் மழை பெய்யுது. இப்போ பாருங்கள், லைட்டாக இந்த சின்ன சின்ன சாரல் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது பார்க்குறக்கு. இந்த கோவில் வந்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ஷூவோட நம்ம போட்டிருக்க செப்பலோட வந்து இங்கே கால் கழுவாதீங்க. ஏன்னா வந்து சிவனோட புனிதமான ஒரு நீர். நம்ம இதை வந்து அசிங்கப்படுத்த வேணாம். ஏன்னா கேரளாக்காரங்க நீட்டாக வச்சுருக்காங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் நடந்துக்குவோம். இந்த இருக்கிற குளம் பார்த்தோம்னாலே அவ்வளோ க்ரீனிஸாக இருக்குதுங்க. மொபைலில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு அந்த வீடியோஸ் தெரியும் எவ்வளோ க்ரீனாக இருக்குன்னு சொல்லி. சுற்றிலையும் பாருங்களேன், பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இதான் நம்ம சிவபெருமானோட கோவில். அங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிவபெருமானோட கோவில். இங்கே எல்லோரும் 6 மணிக்கு மேலே தான் இங்கே சிவனோட கோவில் ஓப்பன் பண்ணுவாங்க போல். அதை வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்துவிட்டோம். ஸோ அதனால தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மன அமைதிக்கு கண்டிப்பாக ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடங்க. இது 6 மணிக்கு மேலே வர பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸோடு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பொள்ளாச்சியிலிருந்து நம்ம இங்கே இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். யாருக்காகனா நம்ம சிவபெருமானை பார்க்குறக்காக வந்திருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். கைஸ், இந்த கோயிலோட சிறப்பு என்ன பார்த்துட்டிங்கன்னா, நீர்புத்தூர் பொள்ளாச்சியிலிருந்து கேரளாவில் இருக்கிற மணப்புரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலுங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்ன பார்த்திங்கன்னா, சிவபெருமான் தண்ணிக்குள்ளே இருப்பாருங்க. நம்ம உள்ளுக்குள்ளே போய் நம்ம தண்ணியில் கால் வச்சு நினச்சதை உள்ள போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக தண்ணிக்குள்ளேயே ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. அப்படின்னா இந்த கோயில் தாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சுற்றிலும் மழை பெய்யுது. அந்த மழையில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அவங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல, பாருங்கள். இந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே வந்து சிவபெருமான் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இருக்கார். பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நம்ம உள்ளுக்குள்ளே போகும்போது ஷர்ட் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம உள்ளே போகும்போது ஷர்ட் கழட்டிட்டு அவங்க கொடுக்குற வேட்டி நம்ம போட்டு வேட்டி கட்டிட்டு உள்ளே போகணும். அது அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். தமிழ்நாடு மாதிரி இல்லை, கேரளாவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா கோயிலுமே ஷர்ட் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஷர்ட் கழட்டிட்டு நம்ம வேட்டி கட்டிட்டு உள்ளே போகணும். உள்ளுக்குள்ளே சிவபெருமானை பார்த்துங்க, அவ்வளோ அழகாக இருந்தாருங்க. சுற்றிலும் தண்ணி, நடுவில் கோவில். ஒரு மனசார நிம்மதியாக கும்பிட்டு வரலாங்க. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, புத்தர் காலத்திலே இந்த கோயில் கட்டியிருக்காங்க. அந்த வீடியோவை காட்டுறேன் பாருங்கள். புத்தர் காலத்தில் எப்படி சிவபெருமான் அப்படின்னு தெரில. ஆனால் வந்து சேர மன்னன் வந்து கட்டின ஒரு கோவில் தாங்க இந்த கோவில். நம்ம வந்து சோழர்களை பற்றி பார்த்துருப்போம், பாண்டியரை பற்றி பார்த்துருப்போம். ஆனால் சேர மன்னன் கட்டின ஒரு கோவிலுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பொள்ளாச்சியிலேருந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள்.